விஜய் அவர்களோட ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன சொல்லுவீங்க? அத கமெண்ட்ல சொல்லிக்கங்க. ஆனா, லதா ரஜினிகாந்த் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? இப்படி ஒரே வார்த்தையில பதில சொல்லி, பேரதிர்ச்சிய குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஆனா, ரஜினி அவர்களுடைய ஸ்டைல்லயே வந்து இந்த பதில சொல்லியிருக்காங்க அப்படின்னும்போது தான், அ இந்த பக்கம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு அதிருப்திய குடுத்திருக்காங்களா? இல்ல ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிய குடுத்திருக்காங்களா? அப்படின்ற ஒரு பெரும் சர்ச்சை அந்த ஒரு வார்த்தை பதில் தான் இன்னைக்கு இணையத்துல முழுசா வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்றத முழுசா பார்த்துருவோம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம லதா ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில மக்கள் மேடை அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. இது சமூக இயக்கமா இயங்கிட்டு இருக்கு. அப்படி சமூக இயக்கமா இயங்கக்கூடிய அந்த மக்கள் மேடை அப்படின்ற ஒரு தளம் எதுக்காக? அப்ப இங்க என்ன தேவை இருக்கு? அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஒருவேள விஜய் அவர்கள் ஜெயிச்சது ரஜினி அவர்களுக்கு பொறாமையா? பொறாமை இருக்கிறதுனால தான் இப்போ அண்ணாமலை ஒரு பக்கமும், லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பக்கமும் இறக்குறாங்களா? அப்படின்ற பல கேள்வி எல்லாருக்குள்ளயும் சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மக்கள் மேடை உருவாக்குனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான கேள்விகள் சும்மா அம்பு மாரி பாஞ்சுகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம விஜய் ரசிகர்கள் கிட்ட இருந்தும் சரி, இந்த பக்கம் அரசியல் விமர்சகர்கள் கிட்ட இருந்தும் சரி. சரி இது 2ம் நடந்துகிட்டு இருக்கே, இவங்க எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி அவங்க கிட்டயே ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, "விஜய் கூட கம்பேர் பண்ணாதீங்க முதல்ல. ஏன் அவருடைய மரியாதைய நீங்க இறக்குறீங்க?" அப்படின்ட்டாய்ங்க. அடடே! ரைட்டு. மரியாதைய இறக்குறீங்க அப்படின்னா, இது எந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது. ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய கெரியரோட எந்த உச்சத்துல இருந்தாரு? அவருடைய தைரியம் என்ன? எப்பேர்ப்பட்ட பேச்சுகள்? மேடையில வச்சுக்கிட்டு, பக்கத்துல ஆட்கள வச்சுக்கிட்டு, நான் இதனால தான் அரசியல் வரல. அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தைரியம் அவருக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் மீறி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா கிட்டத்தட்ட விஜய் அவர்கள்லாம் போயிட்டு கொடநாட்டுல இப்படி நின்னுட்டு இருந்தாப்படி. அப்பேற்பட்ட சூழல்லயும் இவர் பீக் டைம்ல இருக்கும்போது, இவருக்கு வந்த நெருக்கடிகள் நேரத்துல அந்த அம்மா அடுத்த ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும்னு ஓப்பனா அடிச்சவரு ரஜினிகாந்த் அவர்கள். இப்பேற்பட்ட ஒரு தைரியசாலி தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். அவர் ஒரு கருத்துல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நான் மாத்திக்கவே மாட்டேன்ற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஆள். சரி இப்படி இருக்கும்போது, இவருக்கும் விஜய்க்கும் என்னப்பா பகை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா கிடையாது. இந்த லியோ படத்துல ஆரம்பிச்சது. இந்த காக்கா, கழுகுன்னு ஆரம்பிச்சு விட்ட சண்ட எங்க வந்து நின்னுச்சு அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் கிட்ட வந்து நின்னுச்சு. அவரு வந்து என்ன சொன்னாரு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பயே ஆட்சி வர வேண்டியது. அவர் அப்பயே அரசியலுக்கு வர வேண்டியது. திமுக பயமுறுத்தி தான் வந்து வரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கொரோனானால தான் நான் வரல அப்படின்றத ஸ்டாலின் அவர்கள மேடையில வச்சே சொல்லியிருக்கிறாரு. இப்ப எந்த அளவுக்கு பொய்யான ஒரு பிம்பத்த இந்த பக்கம் விஜய் அவர்கள் கட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு உடந்தையா இருக்காரு. எப்பா அவரு எனக்கு சீனியர்ப்பா. அவர்லாம் அப்ப வந்திருந்தா சத்தியமா இங்க வேற ஏதோ நடந்திருக்கும். அப்படின்னு ஒரு சின்னதா இல்ல அவங்க சீனியர் அத மதிப்பிடாதீங்க. அப்படிலாம் பேசாதீங்க. கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லியாச்சும் இவர் பேசியிருக்கணும். இவர கூட்டின்னு போய் அவருக்கு அவர் கையால குடுக்க வச்சாங்கல்ல. அதாவது விஜய் அவர்களுக்கு சிறந்த நடிகர்ன்னு விருது குடுக்க வச்சாங்கல்ல ரஜினி அவர்களுக்கு. விஜய் அவர்கள் விருது குடுப்பாரா, அவர் வாங்குவாராம். இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததுலருந்து, இவருடைய டர்னிங் பாயிண்ட்டா அதாவது ரொம்ப காமானவரு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இவரு இப்படி ஒரு ஆசைக்கு மாறியிருக்காரு. இப்படி ஒரு நெருக்கடிகள மறைமுகமா அப்படி போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு வேலைகள பார்த்துட்டு இருக்காருன்றது அப்பட்டமா தெரிஞ்சு போன ஒரு உண்மையா இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆட்சிய பத்தி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல அத பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல" அப்படின்னு போட்டாய்ங்க. அத பத்தி சொல்ல விரும்பல அப்டின்னா, இத 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு ஓகே இப்ப தானே வந்திருக்காங்க. போக போக கத்துப்பாங்க. இது ஒரு விதம். இன்னொரு பக்கம், ஏங்க அத போய் நான் என்னங்க சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் ஊரே பார்த்துக்கிட்டு இருக்குது. நாடு எப்படி போயிட்டு இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. இது இன்னொரு விதம். நம்ம எந்த பிரச்சனைக்கும் போ வேணாம்ப்பா. நமக்கு எதுக்கு வம்பு? அப்படின்ற மாரி ஒதுங்கிக்கிறது இன்னொரு விதம். இதுல அரசியலுக்கு வருவீங்களா? மாட்டீங்களா? வருவீங்களா? மாட்டீங்களா? அப்படின்னு ரஜினி அவர்கள்கிட்ட கேட்கும்போது, அவர் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சாரு. நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாரு அவரு. அப்ப அவருடைய மாநிலம் அவர் எப்படி நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்றாரோ, அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்களா அப்படின்னு, இங்க அரசியல் வட்டாரங்களுக்குள்ள எல்லாருமே பெருசா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த 30 நாட்கள் அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. அந்த 30 நாட்கள பத்தி சொல்றதுக்கு இங்க யாருக்குமே ஒண்ணுமே இல்லையா? லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? கரண்ட் கட் பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்களா? சரி, வேணாம். 717 கடைகள மூடுனாரே அத பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்களா? நல்லது தானே அது. சரி, வேணாம். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்த உருவாக்குனாங்களே, அத பத்தி சொல்ல மாட்டாங்களா? சரி, வேணாம். அ
சிங்கப்பெண் அதிரடிப்படையில இருக்கிற ஒரு பெண்ணுக்கே பாதிப்பு நடந்துச்சு. 50 பெண்களுக்கு மேல பாதிக்கப்பட்டாங்க. அத பத்தி எதுவும் பேச மாட்டாங்களா? சரி வேணாம். இத எத பத்தியும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, அப்ப எதுக்கு மக்கள் மேடைன்னு ஒண்ணு? நீங்க எதுக்கு உருவாக்கி வச்சிருக்கீங்க? இந்த மக்கள் மேடைன்றது இந்த சமூகத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்டமைப்புன்னு சொல்லி தானே நீங்க அத ஆரம்பிச்சீங்க. அப்ப இந்த சமூகத்துக்காக உங்களுடைய பார்வை என்னவா வைக்கிறீங்க? இந்த மக்கள் மேடை, மேடை எதுக்கான மேடை? கேள்வி எல்லாருக்குள்ளயும் வருமா இல்லையா? இல்ல, நீங்க உங்க சப்போர்ட்ட அண்ணாமலைக்கு குடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு பேச்சு இங்க அடிபட்டாலும், அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். அவரு தான் பிரஸ்ஸ சந்திக்க மாட்றாரு அண்ணன் விஜய் அவர்கள். நீங்க இன்டர்வியூ பார்க்குறீங்க, ஒரு 4 பேர பார்க்குறீங்க, பேசுறீங்க. அப்ப பேசுற இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுக்காக தான் இது. இல்ல இத இப்படி பார்க்கணும். இல்ல இப்ப தானே வந்திருக்காங்க. இருக்கிற குளறுபடிகள்லாம் மாத்துறது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம ராகவா லாரன்ஸ் கூட பேசியிருந்தாரு. அவர் ஏதோ சொல்லணும்னாச்சும் சொல்லியிருக்கார்ல. நம்ம மாஸ்டர் மகேந்திரன் அப்படியாச்சும் சொல்லியிருக்கார்ல. இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கட்டத்துல மக்கள் மீது அக்கறை. அது எலைட்டான ஒரு அக்கறைன்னு சொல்லிப்போமே. எலைட் அக்கறைகள் என்னைக்கும் வந்து இலவசங்கள் வேணான்னு தான் சொல்லும். அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல தான் இருக்கும். இந்த மக்கள் மேடை எதுக்காக செயல்பட போகுது? இந்த மக்கள் மேடை உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? இளைஞர்கள் எல்லாரையும் திசை திருப்புற வேலையா இது? இப்ப இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் உருவாக்கியாச்சு. விஜய் அவர்கள் வந்து நின்னுட்டாரு. இதுக்கு அடுத்து அண்ணாமலைன்னு ஒருத்தர ஆர்எஸ்எஸ் உருவாக்கிட்டு இருக்கு. இத தாண்டி இவங்க போயிடக்கூடாது. டிஎம்கே பக்கம் திரும்பவும் போயிடக்கூடாது. விசிகா பக்கம் திரும்பவும் போயிடக்கூடாது. கம்யூனிஸ்டுகள் பக்கம், இடதுசாரிகள் பக்கம் போயிடவே கூடாது. அப்படின்ற காரணத்துக்காக அவங்க ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மைய நீங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் வரும். மக்கள் மேடைன்னு ஒண்ணு உருவாக்கிட்டு, இந்த மக்கள் மேடை மக்களுக்காக செயல்படும். அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மக்களுக்கு எதெல்லாம் நன்மையோ, இந்த மக்களுக்கு எதெல்லாம் நன்மை தரக்கூடிய விஷயங்கள கேள்வி கேட்கணுமோ, நன்மை சேரக்கூடிய சில செயல்கள விஜய் செஞ்சிருக்கிறத பாராட்டுறதோ, இது எதுவும் செய்யலன்னா எப்படி? கரண்ட் கட்டு இருக்குதுதாங்க. நார்மலா கரண்ட் கட்டு இருக்குதுதாங்க. சரி, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க சமாளிச்சுக்கிறோம். மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. சிங்கப்பெண் அதிரடிப்படை சூப்பர்ங்க. நல்ல விஷயம். இது மூலியமா நெறைய பேர் வந்து போய் பார்க்குறோம் நாங்க. நெறைய பேர் வந்து ரோட்ல நின்னு எங்களுக்கு சொல்றாங்க. எந்த பாதிப்புனாலும் வந்து தைரியமா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். அப்படின்னு சொல்லணும்ல. 717 கடைகள மூடி இருக்கிறதா சொல்றாங்க. உண்மையிலேயே மதுபான கடைகள அகற்றுறது ரொம்ப முக்கியமான விஷயம். மேடையில கூட ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்மளும் நெறைய படங்கள்ல வந்து கீழ டேக்லைன் போடுறோம். குடிப்பழக்கம் உயிரினத்துக்கு கேடானது அப்படின்னு போடுறோம். குடியை கெடுக்கும் போடுறோம். இப்படிலாம் பேசணும்ல. மக்கள் மேடை காரணம் அதுதானே. இந்த மக்களுக்கு நல்லது செய்ய தானே நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாம் மீறி தான் நீங்க எதுவும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்றீங்கன்னா, ஒருவேள அவர் ஆட்சிய பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நாசமா தான் போதுன்னா, இல்லைங்க எதுவும் சொல்ல வேணாம். அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் வருது. இவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க மக்களே? அத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அதுவரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வர எல்லா அப்டேட்ஸும் பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.